अप्रैल की गर्मी और मिट्टी से उठती मेहनत की महक। जी हाँ, आ गई वैसाखी। पर क्या आपको पता है सिखिज्म में वैसाखी का क्या महत्व है? आइए जानते हैं। (1675) जब श्री गुरु तेग बहादुर साहब जी ने मानवता की रक्षा के लिए अपना शीश कुर्बान कर दिया, तब उनका पवित्र शीश वहां से लेकर भाई जैता जी दिल्ली से अनंतपुर साहिब श्री गुरु गोविंद राय जी के पास पहुंचे। तब 9 साल के गुरु गोविंद राय जी ने भाई जैता जी से पूछा कि जब गुरु पिताजी का शीश धड़ से अलग किया गया तो क्या वहाँ पे एक भी सिख मौजूद नहीं था? और जब आप वहाँ से निकले तो क्या आपके साथ चलने के लिए एक भी सिख साथ में नहीं आया? भाई जैता जी ने बताया कि वहाँ पर सब एक जैसे ही दिख रहे थे, किसी की कोई अलग पहचान ही नहीं थी। तब गुरु जी ने कहा कि आने वाले समय में ऐसे सिख तैयार करूंगा जो लाखों में भी खड़े पहचाने जाएंगे। आखिर वो दिन आया, एक वैसाख यानी कि 13 अप्रैल 1699 की वैसाखी। अनंतपुर साहिब तकरीबन 80,000 लोगों की भीड़ इकट्ठी हुई। तब गुरु गोविंद राय जी वहाँ पे किरपान लेकर आए और सबसे एक सर की मांग करी। ये सुनकर सब में हलचल सी मच गई कि गुरु जी ने क्या मांग लिया। तब भीड़ में से भाई दयाराम जी, भाई धर्मदास जी, भाई मोहकम चंद जी, भाई हिम्मत राय जी और भाई साहिब चंद जी बारी बारी आगे आए। गुरु जी द्वारा खंडे बाटे का अमृत तैयार किया गया और 5 सिखों को अमृत छकाकर 5 ककार केसकी, कड़ा, कृपान, कंघा पिछाए रखने का उपदेश दिया और इसीलिए वक्री एक पहचान है खालसे दी। फिर श्री गुरु गोविंद राय जी भी 5 पैरों से अमृत छककर बन गए श्री गुरु गोविंद सिंह जी। और इस तरह वैसाखी बन गई खालसा पंथ का साजना दिवस। तो मैं कह रहा था कि எல்லாருக்கும் வணக்கம். தமிழர்களின் புத்தாண்டு சித்திரை மாதமா தை மாதமா அப்படின்ற ஒரு டிபேட் வந்து அப்பப்போ ரைஸ் ஆகும். இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஸோ கண்டிப்பாக வந்து தை மாதத்துக்கு மாற்றுறதுக்கான பிளான் இருக்குது, இல்லை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரியான டாக்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் சாதாரண மக்களை யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு தமிழ் மாதங்களை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, ஐப்பசின்னு வரிசையாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். தையிலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, ஏன் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் இப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம், ஏன் எங்கள் ஸ்கூலில் கூட இப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க, திடீர்னு நீங்கள் ஏன் மாற்றுறீங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நீங்கள் என்ன கரெக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கேள்விகள் வருமா வராதா? ஸோ அந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் தேடி பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் காரணங்கள் இருக்குதான் நாங்கள் பார்த்தோம். அந்த காரணங்களை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் தமிழர்களின் புத்தாண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. 3 முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, இது ஆரியர்களின் திணிப்பு. இன்னொன்று, இதுக்கு அறிவியல் சான்று இல்லை. 3வது, இதுக்கு இலக்கிய சான்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3ம் உண்மையா அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம 3 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒன்று, தமிழர்களின் ஜோதிடம் பற்றி, இன்னொன்று நம்மளுடைய அறிவியல், இன்னொன்று தமிழர்களின் இலக்கியம் பற்றி. முதல்ல தமிழர்களின் ஜோதிடம். தமிழர்கள் ஜோதிடத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? இந்த ராசி, இந்த நட்சத்திரம் இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம பதில் சொல்வதை விட சங்க இலக்கியங்களே பதில் இருக்குது. நம்ம சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனார், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பெருந்தரவாரா அப்படின்னு சொல்லியிருக்காருல, அவர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு கணியன் என்று பெயர் வர்றதுக்கு காரணமே கணித்தலில் சிறந்து விளங்கியவர். கணித்தல் அப்படின்னா ஜோதிட கலையில் சிறந்து விளங்கியிருக்கார். அதனால தான் அவருக்கு கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. அவர் இந்த ஜோதிடம் பற்றி பல பாடல்கள் எழுதியிருக்காரு. 2வது சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்க இலக்கியங்களில் 8 தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடல் அப்படின்ற ஒரு நூலில் இந்த ராசிகளின் பெயரை குறிப்பிட்டே பாடல்கள் இருக்குது. ஸோ இதே மாதிரி புறநானூறு, அகநானூறு, தொல்காப்பியம் இந்த மாதிரி பல சங்க இலக்கிய பாடல்களில் கணித்தல் பற்றி, ராசிகள் பற்றி, ஜோதிடம் பற்றி பல வரிகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தமிழர்கள் ஜோதிடத்தை ஏற்றிருக்காங்க, பின்பற்றிருக்காங்க அப்படின்னு இது மூலிமா தெரியுது. ஆனால் இப்போ இருக்க ஜோதிடம் இதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது டிபேட்டபிள் ஒன்று தான். சரி, இந்த ஜோதிடம், இந்த ராசி அப்படின்றது என்ன? இது வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையா இல்லை வந்து ஒரு கற்பனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த ராசி அப்படின்றது நட்சத்திர கூட்டங்கள்னு சொல்கிறாங்க. 12 நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களையும் அந்த நட்சத்திர ஒவ்வொன்றையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு வடிவம் கொடுக்குது. ஒன்று ஆடு மாதிரி இருக்குது, ஒன்று நண்டு மாதிரி இருக்குது, ஒன்று மாடு மாதிரி இருக்குது. ஸோ இதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. 12 நட்சத்திர கூட்டங்கள், அதனால் 12 ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழர்கள் மட்டும்தான் இதை பின்பற்றியிருக்காங்கன்னா கேட்டிங்கன்னா, இதே விஷயத்தை உலகம் முழுக்க சைனீஸ், கிரீக், ரோம் இந்த மாதிரி பல இடங்களில் அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசிகளில் முதல் ராசியாக மேச ராசி தான் சொல்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த ஏரிஸ் அப்படின்னு சொல்கிற மேச ராசியை தான் நம்ம சொல்கிறோம். இந்த மேச ராசிக்கு தொடர்புடைய மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம். ராசிக்கும் மாதத்துக்கும் என்ன தொடர்பு?
நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பூமி தன்னைத்தானே சுற்றிக்குது. அதனால தான் வந்து இரவு பகல் வருது. அது மட்டும் இல்லாமல் சூரியனை சுற்றி வருது. இப்போ தன்னைத்தானே சுற்றிக்கும் போது நமக்கு சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறையுது. இப்போ பூமி வந்து ஒவ்வொரு பொசிஷனாக மூவ் ஆகும்போது பூமியிலிருந்து சூரியனுக்கு ஒரு லைன் வரைஞ்சு அந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு நட்சத்திரத்தை பாயிண்ட் பண்ணுது, அந்த நட்சத்திர கூட்டங்களை பாயிண்ட் பண்ணுது. ஸோ அதை நம்ம ராசின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஏப்ரல் மிட்டில் நம்ம பூமி இருக்கும்போது நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது மேச ராசி நட்சத்திரத்தை பாயிண்ட் பண்ணுது. ஸோ அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதம். ஸோ இந்த ராசிகளை வச்சு தான் மாதங்களே உருவாக்குனாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஒன்று, தமிழர்கள் ஜோதிடத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ராசிகளை பற்றி பேசியிருக்காங்க. இன்னொன்று, இந்த ராசிகள்லாம் இங்கே தான், இந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் இங்கே தான் இருக்குன்னு சயின்டிஃபிக்கலாக நிரூபிச்சிருக்காங்க. மூன்றாவது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நாலாவது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி மேசம், முதல் மாதம் சித்திரை மாதம். ஸோ தமிழர்களின் ஜோதிடம் வழியாக பார்த்தோம் அப்படின்னாலே சித்திரை தான் முதல் மாதம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இது இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை அப்படின்ற ஒரு சங்க இலக்கிய பாடலில் இந்த மேச ராசியுடைய அந்த சிம்பிள், அந்த ஆடு தலை இருக்குல்ல, அதுதான் முதல் ராசி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பாடல் வரியிலே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சான்றுகளும் தமிழர்களின் ஜோதிடம் மூலியமாக பார்த்தாலே தெரியுது சித்திரை மாதம் தான் முதல் மாதம் அப்படின்னு. சரி, இப்போ நம்ம ஜோதிடம் பார்த்தாச்சு. இப்போ அறிவியல் காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இளவேநீர் காலம், அதாவது ஸ்ப்ரிங் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இதோட ஃபுல் கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பூமி தன்னைத்தானே சுற்றுறதுனால இரவு பகல் வருது, சூரியனை சுற்றி வரனால காலங்கள் வருது. இப்போ இதில் ஒரே ஒரு கேள்வி, சூரியனை பூமி சுற்றி வரனால ஏன் காலங்கள் மாறுது? ஒரு டைமில் வந்து வெயில் காலம் அடிக்குது, ஒரு டைமில் குளிர்காலம் பனிக்காலம் வருது. இது ஏன் மாறுது? சூரியன் எப்பயும் போல தான் வெளிச்சத்தை தந்துட்டுருக்கு, எப்பயும் போல தான் லைட்டு வருது, அப்புறம் ஏன் வந்து இந்த காலங்கள் வருது அப்படின்றதுக்கு அறிவியல் ரீதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம பூமி 23.5 டிகிரி வந்து டில்ட் ஆகிருக்கு, அதாவது சாஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா சூரியனை நம்ம சுற்றி வரும்போது நம்ம ஜூன் மாதத்தில், இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் பூமி வந்து இப்போ சூரியன் இங்கே இருக்குன்னா இப்படி டில்ட் ஆகிருக்கும். இதான் ஆக்சிஸ்னால் இதை சுற்றி பூமி இருக்கும். இப்படி டில்ட் ஆகிருக்கும்போது சூரியனோட வெளிச்சம் நார்தன் ஹெமிஸ்பியர், நம்ம எல்லாமே நார்தன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும், இந்த நார்தன் ஹெமிஸ்பியரில் அதிகமாக படும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த சூரிய வெளிச்சம் செங்குத்தாக நார்தன் ஹெமிஸ்பியரில் படும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஸ்கேட்டர் ஆகி படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பூமி வந்து டிசம்பர் மாதத்துக்கு வரும்போது நார்தன் ஹெமிஸ்பியர் அந்த சைடு போயிடும், சதர்ன் ஹெமிஸ்பியர் தான் சூரியனுடைய வெளிச்சத்தை பெர்பெண்டிகுலராக எடுத்துக்கும் இங்கேருந்து வரும்போது. ஸோ இந்த சூரிய வெளிச்சம் செங்குத்தாக பெர்பெண்டிகுலராக டைரெக்டாக அந்த நார்தன் ஹெமிஸ்பியரில் படும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோடைய இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டார்ச் லைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதுக்கும் இப்படி சார்ஜ் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ லைட்டோட இன்டென்சிட்டி குறையும். ஸோ லைட்டோட இன்டென்சிட்டி, சூரிய வெளிச்சத்தோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்க அந்த ஜூன் ஜூலை மாதத்தை தான் நாம் வெயில் காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சதர்ன் ஹெமிஸ்பியரில் பனிக்காலம் குளிர்காலம் இருக்கும். அப்படி டிசம்பருக்கு வரும்போது நார்தன் ஹெமிஸ்பியரில் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதை நமக்கு குளிர்காலம், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வெயில் காலம். இப்போ நம்ம ஜூன் ஜூலை டிசம்பர் மாதத்தை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு நடுவில் இருக்க இந்த மார்ச் அண்ட் செப்டம்பரை ஈக்குனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குனாக்ஸ் அப்படின்னா என்னென்னா சரிசமமான இரவும் பகலும் உடைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமான பகல் காலம் இருக்கும், இரவு நேரம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஈக்குனாக்ஸில் இந்த மார்ச் செப்டம்பர் சரிசமமான பகல் அண்ட் இரவு இந்த நேரம் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் சூரியனோட வெளிச்சம் நம்ம பூமியுடைய ஈக்குவேட்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஈக்குவேட்டர்னா நார்தன் ஹெமிஸ்பியரும் இல்லாமல் சதர்ன் ஹெமிஸ்பியரும் இல்லாமல் நடுப்பகுதி, நம்ம பூமியோட மையப்பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்குவேட்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கனால இரவும் பகலும் சரிசமமான நேரம் அந்த டைமில் இருக்கும். இந்த ஈக்குனாக்ஸை பார்த்தீங்கன்னா மார்ச் டைமில் வர்றது வந்து வெர்னல் ஈக்குனாக்ஸ்னு சொல்லுவாங்க, செப்டம்பர் டைமில் வர்றதை ஆட்டம் ஈக்குனாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த காலங்களில் நம்ம பூமியில் இருக்க உயிரினங்கள், செடி கொடி விலங்குகள் பறவைகள் இருந்து நாம வரைக்கும் இந்த காலங்களில் எப்படி பிஹேவ் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த செப்டம்பர் மாதத்தில் குறிப்பாக இந்த உலகத்தில் இருக்க, இந்த பூமியில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும் அடுத்து வரப்போகிறது டிசம்பர், வெயில் நமக்கு கம்மியாக தான் வரும். அதாவது நார்தன் ஹெமிஸ்பியரில் சொல்கிறேன். அதனால் தன்னுடைய இலைகளை வந்து உதிர்த்துரும். இதை தான் நம்ம வந்து
இலையுதிர் காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் வந்து செடி கொடிகளை வந்து இலையை உதிர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய வெளிச்சத்தை வச்சு தான் இங்கே எல்லா உயிர்களும் இயங்குது அப்படின்னு நமக்கு தெரியும். குறிப்பாக செடிகளுக்கு வந்து சூரிய வெளிச்சம் எப்படி, அந்த சூரியனுடைய எனர்ஜி எப்படி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னா இலைகள் மூலிமா தான். ஸோ இந்த இலைகள் தான் வந்து ஆண்டனா ஃபார் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ். ஸோ சூரியன் வெளிச்சத்தை இலைகள் மூலிமா வாங்கி தனக்கும் காய்கனி பூக்களுக்கும் அது பயன்படுத்திக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ செப்டம்பர் மாதத்தில் இந்த எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும், அடுத்து டிசம்பர் மாதம் வரப்போது இவ்வளோ இலைகளை வச்சுருந்தா இதுக்கு நம்மளால எனர்ஜி கொடுக்க முடியாது, சூரியன்லேருந்தும் எனர்ஜி கிடைக்காது அப்படின்றனால உயிர் வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படின்றதுக்காக நிறைய இலைகளை உதிர்த்துறோம். ஸோ இதை நம்ம இலையுதிர் காலத்தோடைய துவக்கமாக பார்க்குறோம். இப்போ மார்ச் வரலாம், அந்த வெர்னல் ஈக்னாக்ஸ். இந்த டைமில் பூமியில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் தெரியும் அடுத்து வரப்போகிறது சம்மர். அதிகமான சூரிய எனர்ஜி வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும்னு தெரியும். ஸோ அதனால அதிகமான இலைகள் பூக்கள் இதெல்லாமே வந்து பூக்கிற ஒரு நேரம், தொடங்குற நேரம். இதை வந்து ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம், இதை இளவேநீர் காலம் சொல்லுவோம். இந்த காலங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலே ஒரு உயிரோடைய துவக்கம், ஒரு உயிரோடைய மலர்ச்சி அப்படின்னு பார்க்கப்படுறது இந்த வெர்னல் ஈக்குனாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சித்திரை மாதத்துடைய துவக்கம் தான். நல்லா இருக்குல்ல, எவ்வளோ அறிவியல் ரீதியாக இதை வந்து துவக்கமாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதை தான் வந்து உயிர்களின் துவக்கமாக யாராக இருந்தாலும் நிர்ணயிப்பாங்க. ஸோ அதுதான் தமிழர்களும் நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இது தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த ஏப்ரல் மாதத்தில் வர இந்த மாதத்தை தான் வந்து நியூ இயராக கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு பல சான்றுகள் இருக்குது. சைனா, கிரீக், ரோம், இந்த மாதிரி பல இடங்களில் ஏப்ரல் மாதம் தான் நியூ இயராக இருந்திருக்கு. அப்புறம் எப்படி வந்து உலகம் முழுக்க நியூ இயர் மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தான் தெரியுமே, யாராவது வந்து ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டு இருப்பாங்க எந்த ஒரு காரணமும் இல்லாமல். அது மாதிரி இந்த ரோம் கிங் ஜூலியஸ் சீசர் அப்படின்னு ஒருத்தர் நம்ம கூட படிச்சிருப்போமே, அவர் வந்துட்டு ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு அவரோட பெயரை போட்டே. அதில் வந்துட்டு ஜனவரி, பிப்ரவரி எல்லாமே அவர் நேம் வைக்கிறாரு. ஜனவரி 1 தான் வந்து நியூ இயர் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம் கேட்டால் சும்மா. அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கேலண்டரில் நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. அதை சீர்திருத்தம் பண்ணுறாரு ஒரு போப். அவரோட பெயரே அந்த கேலண்டருக்கு வைக்கிறாரு, கிரெகோரியன் கேலண்டர் அப்படின்னு. ஸோ அவரும் ஜான் 1 தான் வந்து நியூ இயராக வைக்கிறாரு. அவருக்கும் என்ன காரணம்னு தெரியல. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உலகம் முழுக்க ஏப்ரல் மாதத்தில் தான் எல்லாரும் நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்காங்க பல இடங்களில். இப்போ இவங்க வந்து ஜானுன்னு கொண்டாடும் போது இந்த நியூஸ் வந்து பல இடங்களுக்கு போய் சேராதனால ஏப்ரல் மாதத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கொண்டாடுறவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக, இழிவுபடுத்துறதுக்காக ஏப்ரல் மாதத்தை ஃபூல்ஸ், ஏப்ரல் 1 அப்படின்றத ஃபூல்ஸ் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பல ஹிஸ்டோரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியான, இலக்கிய ரீதியான சான்று பார்த்தோம், அறிவியல் ரீதியான, உயிர் ரீதியான சான்றுகள் பார்த்தோம். உலகம் முழுக்க ஏப்ரல் மாதத்தில் தான் நியூ இயர் வந்து துவங்கியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம இந்தியாவில் கூட, இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளா, இந்த மாதிரி பல மாநிலங்களில் இந்த சூரியனை பேஸ் பண்ணி, இந்த நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி உருவாக்கின இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் தான் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க நியூ இயராக கொண்டாடுறாங்க. ஸோ இந்த சித்திரை மாதத்தில் புத்தாண்டு அப்படின்றது வந்து ஒன்றும் மூட நம்பிக்கை இல்லை, இதுக்கு அறிவியல் காரணங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே, இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நம்ம வீடியோவில் என்ன பேசலாம், இது பேசணும் நல்லா இருக்கும்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நாங்கள் பார்க்குறோம். அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் ஈஸ்டர் பண்டிகையை முதலாக தங்கள் வீடுகளிலேருந்து கொண்டாட போகிறாங்க. இந்த நிலைமையில் ஈஸ்டர் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களின் பண்டிகை தானா அப்படின்றது குறித்து தான் நான் உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். கிறிஸ்தவர்கள் ஏன் ஈஸ்டர் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புனித வெள்ளி அன்று, அதாவது குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசுநாதர் இறந்து போகிறாரு. 3 நாள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் வந்து உயிரோட விண்ணகத்துக்கு போகிறாரு. இதுதான் கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை. ஆனால் யூரோப்புக்கு கிறிஸ்டியானிட்டி வருவதற்கு முன்பே ஈஸ்டர் பண்டிகை பல நூறு ஆண்டுகளாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக அங்கே கொண்டாடப்பட்டது அப்படின்றதுக்கான நிறைய வரலாற்று சான்றுகள் நம்மள்ட்ட இருக்குது. பொதுவாக யூரோப் கான்டினென்ட் முழுக்கவே டிசம்பர் மாதத்திலேருந்து கடும் குளிர் ஆரம்பிக்கும். கடும் குளிர் ஆரம்பித்து டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 21ஆம் தேதியிலேருந்து அங்கே வந்து வசந்த காலம் தோன்றும். இந்த வசந்த காலம் தோன்றது தான் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல நூற்று ஆண்டுகளாக ஐரோப்பியர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த மார்ச் 21 அப்படின்னா, அந்த மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு தான் அந்த அவங்களுடைய புவியியல் அமைப்புப்படி டே டைமும் நைட் டைமும் ஒரே ஈக்குவலான டைமில் இருக்கும். இன்னையிலிருந்து தான் வசந்த காலம் தொடங்குது. அப்போ இந்த ஈஸ்டர்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வசந்த கால தேவதை இல்லை வசந்த கால கடவுள் அப்படின்னு அர்த்தம். இன்றையிலிருந்து வசந்த காலம் ஐரோப்பிய கண்டம் முழுவதும் துவங்குறத கொண்டாடும் விதமாக தான் ஈஸ்டர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இதே பேரில், ஈஸ்டர்ன்ற பேர்லேயே
கிறிஸ்டியானிட்டி வருவதற்கு முன்பே கொண்டாடப்பட்டது. எப்படி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் காளை மாடுகள் ஒரு வளமையின் அடையாளமோ, எருமை மாடுகள் எப்படி ஒரு வளமையின் அடையாளமோ, அதே மாதிரி தான் ஐரோப்பாவில் வந்து இந்த பர்டிகுலர் சீசனில் முயல்களும் ஒரு வளமையின் அடையாளம். அதாவது இது மொத்த கண்டமும் பனி படர்ந்து பனி உறைந்து அந்த பனிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் வந்து பனியெல்லாம் ஆவியாகி அங்கே வந்து வசந்தம் பிறக்கும், விவசாயம் தொடங்கும், மலர்கள் பூக்க ஆரம்பிக்கும். இதை கொண்டாடுறது தான் ஈஸ்டர் பண்டிகையாக. அதனால தான் இந்த ஈஸ்டரில் வந்து முயல்களுக்கும் முட்டைக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தரப்பட்டு கொண்டாடப்பட்டது. ஸோ இதற்கிடையில் என்ன நடந்தது அப்படின்னா, ஆசியா கண்டத்தில் தோன்றிய கிறிஸ்தவம் ஐரோப்பாவுக்கு போச்சு. ஐரோப்பாவுக்கு போனோடனே கான்ஸ்டன்டைன் அவர் தான் வந்து கான்ஸ்டன்டைன் மன்னர் தான் வந்து முதலாக கிறிஸ்டியானிட்டியை தன்னுடைய ஸ்டேட் ரிலிஜனாக அறிவிக்கிறாரு. அறிவித்த பிறகு மக்கள் எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மாறுறாங்க. கிறிஸ்தவத்துக்கு மாறின பிறகும் ஆனால் அவங்களுடைய பழைய இந்த கொண்டாட்டங்களை வந்து நிறுத்த முடியல. ஸோ தெர் வாஸ் அ கான்ஃப்ளிக்ட். ஒரு கிறிஸ்டியனாகவும் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் வந்து இந்த ஈஸ்டர் பண்டிகையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து ஒரு முரண் இருந்தது. இந்த முரணை எப்படி ஒழிக்கிறது அப்படின்ற ஒரு திட்டமிடும்போது கிபி 325ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைன் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏசுநாதர் இனிமே வந்து ஈஸ்டர் பண்டிகை போது உயிர் தெழுந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. மாற்றிட்டு எப்படி மாற்றுறாங்கன்னா, மார்ச் 21க்கு அப்புறம் வருகிற முதல் பௌர்ணமியை தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் ஏசுநாதர் பிறந்தார், அன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்டர் கொண்டாடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு கல்ச்சரையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேர் ஈஸ்டர் அப்படின்றது இன்னமும் அதே பேரில் தான் வழங்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இது ஈஸ்டர் அப்படின்றது ஒரு மறுவாழ்வு. எப்படி வந்து ஒரு கடும் குளிர் முடிந்து ஒரு புதிய வாழ்வு தொடங்குது அப்படின்றது ஐரோப்பியர்கள் வந்து தங்களுடைய பழைய மத சடங்குகளை அடையாளப்படுத்தினாங்களோ அதே அடையாளத்தை கிறிஸ்டியானிட்டி ஐரோப்பாவில் கொண்டு வந்து புகுத்துச்சு. எப்படி புகுத்துச்சுன்னா, ஏசுநாதர் மரித்தார், உயிர் தெழுந்தார், இது ஒரு புது வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெஸ்டிவலோட சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய ரிலீஜியஸ் ஃபெய்த்தையும் உள்ளே மிக்ஸ் பண்ணி ஒரு பழைய ஈஸ்டர் பண்டிகையை தங்களுக்குள்ளே அமால்கமேட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ஈஸ்டருடைய வரலாறு. எப்படி இப்படி ஒரு ரிலிஜன் பண்ண முடியும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சகஜம். எந்த ஒரு பெரிய ரிலிஜனுமே அந்த மக்கள்கிட்ட பரவும் போது தன்னைய அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணி கோயிலில் மாதாவுக்கு புடவை கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய இப்போ பொங்கல் வைப்பாங்க, அந்தோனியார் பொங்கல்னு வைக்கிறாங்க. ஸோ ஒரு ரிலிஜன் தன்னைய வளர்த்து கொள்வதற்காக தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும். இது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மட்டும் பொருந்தாது, ஹிந்துவிசத்துக்கும் பொருந்தும். ஹிந்துவிசம் எப்படி பௌத்த கொள்கைகளை இல்லை ஜைன கொள்கைகளை பல்வேறு வேறு கருத்துக்களை தன்னுடைய உள்வாங்கி, தமிழர்களுடைய பண்டைய கால வழிபாட்டு முறைகளை கூட தங்கள்கிட்ட உள்வாங்கி ஒரு வந்து ரிலிஜன் வளரும். இதுக்கு ஒரே எக்ஸப்ஷன் வந்து இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் மட்டும்தான் ரொம்ப ரிஜிடாக எந்த காலத்துலேயும் தன்னையே மாற்றிக்கொள்ளாமல் தொடக்க நிலையிலேயே அப்படியே போயிட்டுருக்க ரிலிஜன். ஸோ இதுதான் வந்து ஈஸ்டருடைய வரலாறு. நன்றி, வணக்கம். உத்தரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. மியூசிக் சைவம்னா படுத்துக்கிறது, படுக்க போட்டு அடிச்சா சைவம், வைணவம்னா நின்னுங்கிறது, நிக்க வச்சு அடிச்சா வைணவம் என்று மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு தேவையா அவன் கிடக்குறான் மயிராண்டி, அவன் கிடக்குறான். இழிப்ப பாத்தீங்களா? பேசுனது கேவலமான விஷயம், செஞ்சது கேவலமான விஷயம். இதுல வேற சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி கேவல. வைணவம்னா நின்னுங்கிறது, நின்னுங்கனா 5 படுத்தா 10. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா நின்னுங்கனா 5 படுத்தா 10. டியடா ஒரு பீலா, அத மட்டும் என்னால மன்னி. பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா. அப்ப எலெக்ஷன் நேரத்துல மட்டும் உங்க முதல்வர் என்ன சொல்லிக்கிறாரு? என் மனைவி கூட கோயிலுக்கு போறாங்க, துர்கா காட்ட போய் கேளுங்க. இவர் சொன்னது கரெக்டாக்கா? இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? துர்கா காட்ட கேளுங்க, சொல்லுங்க. இந்த வீடியோ அக்காட்ட போய் போட்டு காட்டுங்க. காரி துப்ப மாட்டாங்க அவங்க. கேளுங்க சோறுங்க வேற என்ன கேக்குறா? இவங்க சட்டமன்றத்திலேயே பாவாடையை தூக்கிப்பார், அங்கே தெரியும் திராவிட நாடு என்று சொன்னவர்கள் தானே இந்த கூட்டம். அவன் இன்னும் திருந்தலமாமா. நான் கேட்கிறேன், பட்டையா நாமமான்றதை விட்டு உன் தலைவன் போனதாக எனக்கு வந்த தகவல். நின்றுட்டா படுக்கிறதான்னு இல்லை, எப்படி செய்தாலுமே காசு கொடுக்காம தகராறு பண்ணதை என்னன்னு எடுத்துப்பேன். சாம்பார் ஆப் எனக்கு
இதை ஒரு அமைச்சர் துணிந்து பேசுறான் அப்படின்னா அது மேடையில பின்னாடி 2 நாய்ங்க இருக்கு பாருங்க, 2 நாய்ங்க சிரிக்குது பாருங்க. அப்ப இவனுடைய மன ஓட்டம் என்னவா இருக்கும்? இவன் பெண்களை பார்க்கும்பொழுது எப்படி பார்ப்பான்? இத்தனைக்கும் இவன் கல்லூரி பேராசிரியரா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். சரி, நாடாவை அழுத்து பாவாடையை தூக்கிப்பார், அங்கே தெரியும் திராவிட நாடுன்னு சொல்லக்கூடியவன் எல்லாம் தலைவன் போற்றக்கூடியவர்கள் தானே இவர்கள். கலைஞர் உடனே எழுத சொன்னாரா, நாடாவை அவிர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும்ட்டாரு. திருப்பி கலைஞர் பதிவு. அது எப்படா வெள்ளையும் சொல்லியுமா அலையிறீங்க நீங்கெல்லாம்? உன் பொண்டாட்டி மூஞ்சில எப்படா முழிக்கிற? நான் பார்த்தா எரியவே எரியாதுமா. நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆக்கிறாத சொன்னா கேளு. நான் ஒரு இலவச பேருந்து என்பது பெண்களுக்கான உரிமைன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா இவரு என்ன கார் ஓசி, காருக்கு போற டீசல் ஓசி, செல்போன் ஓசி, எம்எல்ஏ அமைச்சரானா செல்போன் ஓசி, இணைப்பு ஓசி, பேருந்துல போனா ஓசி, ரயில்ல போனா ஓசி. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. சட்டமன்ற அலுவலகம் ஓசி, 1,50,000 சம்பளம் ஓசி, கடைக்கு போனா பழங்கள் வாங்குறது எல்லாம் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஓசி, வேலை பார்க்க போலீஸ் ஓசி, வீட்டில் வேலை பார்க்குற பிஏ ஓசி, எல்லாம் ஓசியில மக்கள் ஓட்டு போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு மக்களை ஓசி அப்படிங்கிறது. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நீ கிழிச்சு தள்ளு லட்சணத்தை தான் மக்கள் உன் மூஞ்சில சேர் எடுத்து வீசினா, சகதி அள்ளி எரிஞ்சான். இதுக்கு சகதி சாதா சகதி இது கூடாது, மாட்டுச்சாணியும் மனுஷ சாணியும் சேர்ந்து அடிக்க வேண்டிய பேச்சு இந்த பேச்செல்லாம். கர்ம என்ன இப்படி நாறுது? கர்ம என்ன இப்படி நாறுது? மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. பொன்முடி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்ல ஆம்பளையா இருந்தீன்னா இதே மாதிரி ஒரு கிறிஸ்தவத்தையோ ஒரு இஸ்லாத்தையோ நீ இந்த மாதிரி பேசிட்டு நீ உயிரோட இருந்துருவியா? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட அவனே? டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஏதோ கோவத்துல 1-2 வார்த்தை பேசிட்டு அவசரப்பட்டு கை நீட்டிடாதீங்க, சொன்னா கேளுங்க. ஓவரா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒண்ணுமே இல்ல சொல்றேன். ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஏதோ கோவத்துல 1-2 வார்த்தை பேசிட்டு அவசரப்பட்டு கை நீட்டிடாதீங்க, சொன்னா கேளுங்க. ஓவரா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒண்ணுமே இல்ல சொல்றேன். திமுக இப்போ நான் அடிக்கிறேன்டா. அவனை செருப்பு கட்டின்னு அடிக்கணும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்தனமா விட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த செருப்பு எடுத்து அடிச்சுனே இருப்போம். செருப்பை நானே கட்டி அடிப்பேன். டேய் வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச? டேய் செருப்பால அடிக்கடா அவன. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எதுல அடிக்கடா? ஆகலாம் போடுடா. இந்த கிட்ட யூஸ் பண்ணி எங்கள வெளிய விட்டோம்னே. எதுல அடிக்கடா? ஆகலாம் போடுடா. இவன் இன்னைக்கு இப்படி பேசுறானா? இவனுக்குலாம் அமைச்சர் மரியாதை இருக்குது. இவனுக்குலாம் என்ன மரியாதை? இவன் அமைச்சரா இருந்தாலும் இவனுக்கு வயசானாலும் இவன் மரியாதை கொடுக்கூடாது. இவங்க மரியாதைக்கு உகந்த நபர்களே கிடையாது. நான் சொல்றேன், நீ வயசு நெருக்கி 68-70 ஆகுது. 68-70 உனக்கு என்ன கிளுகிளுப்பா பேசுற வழக்கம் இருக்கு? கல்வி அமைச்சர் வேற, நீ எல்லாம் விளங்குவியா? சினிமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். தெரிவிக்கிறாங்க அக்கா கனிமொழி இருக்காங்க, உடனடியாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. பொன்முடி பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அக்கா கூறிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் பொறுப்பில் இருந்து, திமுகவுடைய துணை பொதுச்செயலர் பொறுப்பில் இருந்து ஐயா நீக்கியிருக்காங்க, உடனடியாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. பொன்முடி பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அக்கா கனிமொழி. வாழும் பத்தினி தெய்வம் அக்கா கனிமொழி அவர்கள் பொன்முடியின் பேச்சுக்கு கண்டனம். என்ன மாதிரி வலுவான கண்டனம் பாத்தீங்களா? அப்படியே நோகாம, அப்படியே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வலியும் ஏற்படாம அப்படியே தடவி விட்டுருக்காங்க. அக்கா கனிமொழியும் ஒரே வார்த்தையில, பொன்முடியின் பேச்சு என்னவாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது கண்டிக்கத்தக்கது. இந்த அடிக்கு உனக்கு அழகாச்சு வருது, உங்க ஒக்காளுக்கு கை வேற வலிக்குது, அப்படிதானே? ஆமாங்க, எங்க ஃபேமிலில நாங்க இப்படிதான் அடிப்போம். we beat like this. அவருடைய நாக்கு வந்து பிறண்டு பேசியிருப்பாரு, தெரியாம பேசியிருப்பாரு அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பயங்கரமான முட்டை கொடுத்துருக்காப்ல பாருங்க. சாதாரணமா பேச மாட்டோம், திமுகவோட கொள்கையை தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அந்த திமுகவோட கொள்கை அப்படிங்கிறதே ஆபாச கொள்கை தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. பொன்முடி பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து முதலமைச்சரானார், விட்டா காலுக்குள்ளே போயிருப்பாருன்னு உதயநிதி பேசினாரு. அப்ப ஏன் கண்டிக்கல?
அது ஆபாச பேச்சு இல்லையா? அது அருவருக்கத்தக்க பேச்சு இல்லையா? ஏன்னா அவர் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. சசிகலாவோட கால் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. டேபிள் சார்க்கெல்லாம் உள்ள போட்டு நம்ம கால் வழியும் போட்டுருப்பாரு. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறுங்க வேற என்ன கேட்குறேன்? மாநாட்டினுடைய தீர்மானத்தில் சேலம் எல்லாம் ஜெயிக்க வச்சு உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்காதீங்க, என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நீ நாளைக்கு எங்களுக்கு இன்னொரு ஆசை இருக்கு, அது வரைக்கும் ஆண்டவன் எனக்கு உயிர் கொடுக்க போறது இல்ல. ஐயா உங்க வயசு வந்துட்டேன், மிஞ்சி போனா எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு காக்கணும்னு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர யாரும் ஆக்கப்படாதீங்க, அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்பம் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு க ஸ்டாலின் பேரன், அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார். இன்னைக்கு நான்